السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر، ذلك هو الفوز العظيم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் மிகச்சிறந்த அமலை நிறைவு செய்து ஜும்மாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவனிடத்தில் பல்வேறு விதமான நல்லறங்களை செய்ய சொல்லி அவன் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு நற்கூலிகளை தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் சொல்லுகிறார்: வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். வ மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலே இடம் இருக்கும் என்று சொல்லி தந்துவிட்டு கடைசியாக சொல்லுகிறான்: வர்துவானும் மினல்லாஹி அக்பர். இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வினுடைய பொருத்தம்தான் உயர்வானது. வதாலிகல் ஃபௌஸுல் அஸீம். இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி தருகிறார். நாம் செய்கின்ற அமலுக்கு கூலியை கொடுக்கின்ற ரப்பல் ஆலமீன் அந்த கூலியை சொர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்து, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான அருள்பாக்கியங்கள் சிறந்ததா, அல்லாஹ்வினுடைய அருள்பாக்கியம் சிறந்ததா என்று பார்க்கிற போது இந்த சொர்க்கத்தில் கிடைக்கப்பெறுகின்ற எல்லா அருள்களையும் விடவும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மட்டும்தான் உயர்வானது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். உலகத்தில் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு என்ன காரியம் பிடிக்கிறது என்பதை யோசித்து செய்யக்கூடிய நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதா என்று பார்க்கிறோம். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நம்முடைய மனைவிக்கு பிடிக்கிறதா, பெற்றோர்களுக்கு பிடிக்கிறதா, நண்பர்களுக்கு பிடிக்கிறதா என்று நாம் செய்ய இருக்கின்ற அத்தனை செயல்களையும் நம்மை சார்ந்திருப்பவர்களினுடைய பிரியத்திற்கு உட்பட்டதா என்று யோசித்து செய்யக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், நற்செயல்கள் அல்லாஹ்விற்கு ஓப்பானவையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். அதனால்தான் நல்லோர்கள் 40 வயதை கடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதனை படைத்து 30 மாத காலம் அவனுக்கு பால் குடிக்கக்கூடிய பருவத்தை கொடுத்து அவன் 40 வயதை அடையக்கூடிய நேரத்தில் இப்படி துஆ செய்கிறான்:
ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. ரப்பே, எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் பாக்கியத்திற்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் பாக்கியத்திற்கும் நான் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று சொல்லிவிட்டு அதோடு மட்டும் அல்லாஹ் அவர்கள் துஆவை விடவில்லை. வ அன் அஅமல சாலிஹா, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா என்று கேட்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அந்த நல்லமல்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார், தருவாஹோ ரப்பே, நீ எந்த நல்ல அமலை பொருந்திக் கொள்வாயோ, உனக்கு எது பிடித்தமாக இருக்குமோ அது போன்ற நல்ல அமலை செய்யக்கூடிய வாய்ப்பை தா என்று 40 வயதை கடந்த நன்மக்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களை குறித்து, அவர்களினுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து, அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு ஓர்வானவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து வர்ணனை செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா. அந்த நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்கள்? ருக்கஅன் சுஜ்ஜதா, ருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சுஜ்ஜதா சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையை விட ராக்கியின் என்ற வார்த்தைக்கும் ருக்கஅன் என்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையை விட இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன்படுத்திய வார்த்தை ருக்கஅன் சுஜ்ஜதன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இவர்கள் அதிகம் ருக்கு செய்யக்கூடியவர்கள், அதிகமாக சுஜூது செய்யக்கூடியவர்கள், சுருக்கமாக அல்லாஹ்வை அதிகமாக தொழக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தொழுகை என்ன எண்ணத்தில் தொழுகிறார்கள் என்பதை அடுத்து சொல்லுகிறார். எவத்தகுன ஃபதலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்தில் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். வெறுமனே மக்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, என் ரப்பு அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சஹாபாக்களை புகழக்கூடிய ரப்புல் ஆலமீன் அற்புதமான முறையிலே சொல்லித் தருகிறார். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் செய்யக்கூடிய இந்த செயலை, அது தர்மமாகட்டும், குர்ஆன் ஓதுவதாகட்டும், தஸ்பீஹ் செய்வதாகட்டும், அல்லது தொழுவதாகட்டும், என்னென்ன நல்ல அமல்கள் நான் செய்கிறேனோ அத்தனை நல்ல அமல்களிலும் என் ரப்பினுடைய விருப்பம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு மூமின்களும் பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்டார்களா, ரப்பே, உனக்கு பொருத்தமான உன்னுடைய விருப்பத்திற்குரிய செயல்கள் எதிலெல்லாம் இருக்கிறது என்பதை ரப்புல் ஆலமீனிடத்திலே கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஐ ரப்பி மா ஜஸாஉ மன் யபுல் தம்அ வஜஹு மின் ஹஷியதி, எதிலெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உன்னுடைய பயத்தால், உன்னுடைய அச்சத்தால் அவர்கள் அழுது கண்களிலே நீர் சுரந்து கண்களில் அதிகமாக கண்ணீரை வடித்து முகமெல்லாம் கண்ணீராக இருக்கிறது. இப்படி இருப்பவருக்கு நீ என்ன கூலி கொடுக்கிறாய் ரப்பே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்டபோது ரப்புல் ஆலமீன் பதில் சொன்னான், வரிதுவானி, என்னுடைய பொருத்தத்தை நான் தருகிறேன், என்னுடைய பொருத்தம், அவருடைய செயல்பாடுகளை நான் பொருந்திக் கொள்ளுகிறேன். அவர் பயத்தால் அழக்கூடிய அந்த அழுகை அவருக்கு பகரமாக நான் கொடுப்பது என்னுடைய பொருத்தத்தை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கேள்விக்கு சொன்ன வார்த்தையை சொல்லி தருவார்கள். அதற்கடுத்து கேட்பார்கள், ரப்பே, எத்தனையோ மக்கள் கவலையிலே இருக்கிறார்கள், அதற்கு சரியான முறையில் அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழி தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப நமக்கு இதுக்கு யாராவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார்களா, யாரிடத்திலாவது கேட்டால் அதற்கு வழி கிடைக்குமா என்று வழி கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கும் அவன் அந்த வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் எந்த எண்ணத்திலே சொல்லிக் கொடுக்கிறான் என்றால், இப்திகா வஜ்ஹிக், ரப்பே, உனக்காக நான் அவனுக்கு நல்வழியை காட்டுகிறேன். இப்படி உன்னுடைய பொருத்தத்தை நாடி கவலையிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு சரியான வழிகாட்டக்கூடியவனுக்கு என்ன கூலி என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சொல்லித் தருகிறார், அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஆடையை நான் கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் அவருக்கு ஈமான் என்கிற ஆடையை கொடுத்து சொர்க்கத்திலே உட்கார வைத்து நரகத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக சொல்லி தருவார்கள். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பொருத்தத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்தினுடைய சிந்தனையற்று வாழ்ந்த அற்புதமான ஒரு சஹாபி.
உலகத்தை துறந்து வாழக்கூடிய, உலகத்தினுடைய சிந்தனைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நபித்தோழர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களிடத்தில் சில ஒட்டகங்கள் இருந்தன. அந்த ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக ஒரு வலிமை குன்றிய ஒரு பலவீனமான மனிதரை தன்னோடு வைத்திருந்தார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் பனூ சலீம் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் வருகிறார். அபூதர் கிஃபாரி அவர்களிடத்திலே கேட்பார், அபூதர் கிஃபாரி அவர்களே, நான் உங்களோடு கொஞ்சம் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக நல்ல மனிதர்களுடைய சகவாசம் வேண்டும். அபூதர் கிஃபாரி அவர்களிடத்தில் கேட்கிறார், நான் உங்களோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோடு இருக்க வேண்டுமானால் நான் எதை சொன்னாலும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி தயாராக இருந்தால் நான் உங்களை என்னோடு வைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். அவர் சரி என்று ஒப்புக்கொண்டு அபூதர் கிஃபாரி அவர்களோடு இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார்கள், நான் சில நேரங்களில் ஏதாவது கொடுக்க சொல்லுவேன், பிற மக்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு செய்ய சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகைகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒட்டகைகளை பராமரிக்க வேண்டும், அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று தான் என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள். அப்படி ஏதாவது ஒட்டகைகளை நான் கொடுக்க சொன்னால் இருக்கிற ஒட்டகைகளில் உயர்தரமான ஒட்டகையை எடுத்து கொடுக்க வேண்டும், அதற்கு சம்மதமா என்று கேட்கிறார்கள். அப்போ அபூதர் கிஃபாரிட்ட வேலைக்கு சேர்ந்த அந்த நபர் ஒத்துக்கொள்ளுகிறார். நீங்கள் சொல்லுவது போன்று நான் செய்து கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி கொஞ்ச நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த அந்த பனூ சலீம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு பகுதியில் மக்கள் உணவின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும், நீங்கள் ஒட்டகத்தை எடுத்து வாருங்கள் என்று இவர்களிடத்திலே சொல்லி அனுப்பிய போது அபூதர் கிஃபாரி இடத்திலே சேர்ந்தவர் அல்லவா அவர் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகை பண்ணையில் ஒட்டகத்தை பார்க்கிறார். ஒட்டகத்தை பார்த்துவிட்டு ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார், நான் உயர்வான ஒட்டகையை தான் எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இவர் போய் பார்த்துட்டு உயர்தரமான ஒட்டகைகள் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய மனசுல யோசனை வருகிறது, இந்த உயர்தரமான ஒட்டகையை கொடுக்கலாம், இருந்தாலும் கூட அது அபூதர் கிஃபாரி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் தேவைக்கு பயன்படும் அல்லவா, இப்போ அவங்களுக்கு சாப்பாடு தானே கொடுக்கணும், வேற ஒட்டகைகளை நாம் எடுத்து சென்றால் நன்றாக இருக்குமே என்று முடிவு செய்து வேற ஒட்டகையை எடுத்து அவர் அபூதர் கிஃபாரி அவர்களிடத்தில் ஒப்படைத்த போது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், நான் நல்ல ஒட்டகத்தை எடுத்து வர சொன்னேன், நீங்கள் இப்படி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கேட்பார்கள். அப்போ இல்லை, உங்களுக்கு அது தேவைக்கு பயன்படும் என்பதை நான் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்ற போது, ஏற்கனவே என்னிடத்தில் என்ன வாக்குறுதி சொல்லியிருந்தீர்கள், நான் எதை சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லியிருந்தீர்கள், அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒட்டகைகளில் உயர்தரமான ஒட்டகத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று தானே நான் உங்களை வேலைக்கு சேர்த்திருந்தேன், அப்படி இருக்கும்போது இப்படி மட்டமான ஒட்டகத்தை எடுத்து வந்தீர்களே என்று அவர்களை கடிந்து கொண்டு அதற்கு பின்னால் நல்ல ஒட்டகையை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த பணியாளர். ஒட்டகத்தை அறுத்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை மக்களுக்கும் சமமான முறையிலே பங்கிட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த ஒட்டகத்தை அறுத்து பங்கிட வேண்டும், அதோடு என் வீட்டையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை எல்லாத்தையும் சொல்லி பங்கு வைத்து முடித்ததற்கு பின்னால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், உங்களை பணிக்கு சேர்க்கக்கூடிய நேரத்தில் உயர்ந்த ஒட்டகை தான் எடுத்து வர வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கட்டளையிட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் எடுத்து வந்தது மட்டமான ஒட்டகை எடுத்து வந்தீர்கள் அல்லவா, இது வேணும்னு செஞ்சுருக்கீங்களா அல்லது மறந்துட்டு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், நான் மறந்து செய்யவில்லை, நான் இது நமக்கு பயன்பெறுமே, பின்னால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமே என்று நான் நினைத்துத்தான் அப்படி செய்தேன் என்ற போது அவர்களுக்கு ஒரு 3 செய்தியை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது நாளைக்கு பயன்பெறும் என்று சொல்லி தருகிறீர்களே என்று சொல்லிவிட்டு, பயன்பெற வேண்டுமானால் அது மறுமைக்கான பயனாக இருக்க வேண்டும். நான் மரணமடைந்ததற்கு பின்னால், என்னை கபரிலே வைத்ததற்கு பின்னால், அங்கே தனிமரமாக நான் மாறியதற்கு பின்னால் அங்கே அந்த ஒட்டகம் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தில் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டாம் என்கின்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, பொதுவாக நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் 3 விதம்தான் விளக்கி தருகிறார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்து ஒரு 3 விதம்தான். ஒன்று
நமக்கு ஏற்படுத்தப்பட்ட விதி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எதை விதியாக வைத்திருக்கிறானோ அதை அப்படியே நிறைவு செய்து விடுவார். சில நேரத்தில் நேற்று கூட பார்த்தேன் இல்லையா, ஒரு ஃப்ளைட்டு மேலே போச்சு, போன இடத்துல அப்படியே தவறி விழுந்து மொத்தமாக எத்தனையோ நபர்கள் அங்கே இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் விதியை சொல்லுகிறோம் அல்லவா. இதே போன்று நாம் சில நேரத்தில் நல்ல அமல்கள் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட எதிர்பாராத விதமாக விதி சில நேரத்திலே முந்திக் கொள்ளுகிற போது நாம் சில நல்ல அமல்கள் கூட செய்ய முடியாமல் போய்விடும். அதற்கு முன்பாக சில நல்ல காரியங்களை நமக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே விதிக்கு முன்னால் சில நல்ல காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவார்கள், நாம் என்னதான் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் நமக்கு மரணம் வரும் அல்லவா. மரணம் வந்ததற்கு பின்னால் நாம் விட்டு சென்ற சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு நம்முடைய வாரிசுகள் வந்து விடுவார்கள். அதனால் இந்த முதல்ல விதி வந்து நம்மிடத்தில் எடுத்து செல்வதை விட, நம்முடைய வாரிசுதாரர்கள் எடுத்து செல்வதை விட, இந்த இரண்டையும் விட அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதை, நாம் பொருத்தத்தை கிடைக்கக்கூடிய சில காரியத்தை செய்தாக வேண்டும். அதற்கு நீ தயாராக இருந்து கொள் என்று தன்னிடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பணியாளருக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அற்புதமான சஹாபா பெருமக்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். எல்லாவற்றையும் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் பொருந்திக் கொள்ளுகிறார்கள், அவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்திக் கொள்கிறார். இப்படியே வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த மக்களுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறுதி முடிவை வைத்திருக்கிறான் அல்லவா. உலகத்தில் எதை நாம் சேமித்து வைத்திருந்தாலும் கூட நாளை அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செல்வமாக இருந்தாலும் சரி, நல்ல பல செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலனை நாம் எப்பொழுது பார்ப்போம் என்றால் அல்லாஹ் சொல்கிறார், யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவை என்று கடைசி நேரத்தை சொல்லி தருகிறார். இர்ஜிஇ இலா ரப்பிக்கு ராதியத்தம் மர்தியா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ரப்பை நீ பொருந்தி கொண்டும் அதே போல் அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஆன்மாகவும் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் அல்லவா. அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு வர வேண்டுமானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான் அல்லவா, வ ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், இருக்கின்ற எல்லாவற்றையும் விட செய்வதற்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுத்தாலும் கூட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக நெருக்கமான ஒன்று அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்று சொல்லி தருகிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டு அந்த சொர்க்கவாதிகளிடத்தில் கேட்கிறார், வேற ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். சொர்க்கவாதிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ரப்பே வேண்டியதையெல்லாம் கொடுத்து விட்டாய், எல்லா நியமத்துகளையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம், இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறான், வ ரிதுவான், என்னுடைய பொருத்தம் என்று சொல்லி தருகிறான். அப்படியானால் சொர்க்கத்தை விட, சொர்க்கத்தில் கிடைக்கப் பெறுகின்ற எல்லா நியமத்துகளையும் விட உயர்வான ஒன்று வ ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்று சொல்லி தருகிறான் அல்லவா. அந்த வ ரிதுவானை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஆக்கி தந்தருள் புரிவானாக. சின்ன சின்ன செயல்பாடுகளாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்லி தருகிறார்கள். ஒருவர் ஒரு கவள உணவை எடுக்கிறார் அல்லது ஒரு மிடரு தண்ணீரை அருந்துகிறார். தண்ணீரை அருந்தக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஒரு கவள உணவை சாப்பிட்டு முடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார் அல்லவா. இந்த செயலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விருப்பப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லா யர்லா அனில் அபதி யகுலு லுக்லா ஃபயஹ்மிதுஹு அலைஹா, ஒரே ஒரு கவள உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு என் ரப்பு இதை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தான் அல்லவா, அந்த ரப்புக்கே அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் சாப்பாடு இறங்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கவள உணவை எடுத்து என்னை சாப்பிடுவதற்கு பாக்கியத்தை கொடுத்தான் அல்லவா, அதே போல என்னை நீர் அருந்துவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தான் அல்லவா, அந்த ரப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று ஒரு சின்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கிறது என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அதே போல இந்த உம்மத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி கொண்டு வருகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அற்புதமான முறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே நிறைய உரையாடி இருக்கிறார்கள். அப்படி உரையாடிய உரையாடலில் அவர்கள் கேட்பார்கள், ஃபமா ஜஸாஉ மன் அத்அம மிஸ்கீனா, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் அவருக்கு கூலி என்ன என்று கேட்கிற போது உன்னுடைய பொருத்தம் வேண்டும் என்று அவர் உணவு கொடுக்கிறார். அப்படி உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று கேட்டபொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறார்,
இந்த நபரை யார் உணவு கொடுத்தாரோ அவரை நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அந்த விடுதலையை கொடுப்பாயாக என்று வானவரை வைத்து நாளை சொல்ல வைக்கிறான் என்கின்ற செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்றால், எல்லா விதமான பாக்கியங்களையும் நாம் ஒரு நன்மையான காரியங்களை செய்கிற போது அதில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும், பிற மக்களினுடைய சிந்தனையை விட என் ரப்பு அதை ஆசிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை உள்ளவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.